السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா. நேற்றைய தின பாடத்தில் நாம் அம்ருடைய வார்த்தைகளை எந்த முறையில் அமைத்து கொள்வது என்பதனை ஓரளவு பார்த்தோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு வேண்டிய வார்த்தையில் அந்த அம்ரின் உடைய சீகாவை, அந்த வார்த்தையை, எடுப்பினை எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அதிகமாக வார்த்தைகளுடைய அறிமுகங்களுக்கு தேவையாக இருக்கிறது. சிலர் உருது பேச முடியுமா இருந்தாலும் கூட அதனுடைய முறை பிரகாரம் சில விடயங்களை அமைத்து கொள்ள தெரியாமல் இருப்பார்கள். நாம் இந்த விதிமுறையில் கற்றுக்கொள்வதன் மூலம் நமக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். அத்துடனே சரியான முறையில் அந்த உருது பாஷையை படிக்க முடியும். அந்த அடிப்படையில் நாம் இன்னும் ஒரு மஸ்தரை அவதானிப்போம். போல்னா. போல்னா என்றால் பேசுதல். போல்னா. அதே போன்று கஹ்னா. கஹ்னா என்றால் சொல்லுதல். இப்பொழுது நாம் காஃபை இந்த முறையில் வரைந்தோம், ஹாவை இந்த முறையில் வளைத்தெடுப்போம். அதன் பின்னால இப்படியான ஒரு உல்டா பேஷ் ஒன்றை அமைப்போம். அதன் பின்னால நா, கஹ்னா. இப்பொழுது உங்களுக்கு இலகுவாக சொல்ல முடியும். போல்னா, போல், போலோ, போலியே. போல்னா என்றால் சொல்லுதல். கஹ்னா, கஹ்னா. கஹ்னா என்றால் பேசுதல். மாறாக சில சந்தர்ப்பங்கள் போல்னா பேசுதலுக்கும் கஹ்னா சொல்லுதலுக்கும் பாவிப்பார்கள். எனவே போல்னா, போலோ என்றால் பேசுங்கள் என்று சொல்வார்கள். கஹோ என்றால் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் போல்னா பேசுதல். பேசுதல். கஹ்னா சொல்லுதல். கஹ்னா, கஹ். பாருங்கள், காஃப், இது ஹா. கஹ், இந்த முறையில் ஹாவை நிறுத்த வேண்டும். கஹ்னா கஹ், கஹோ, கஹோ, கஹியே, கஹியே. மேலும் இந்த கஹ்னா சொல்லுதல் அதனுடைய மிகவும் கண்ணியமாக கூறும் பொழுது நாம் ஃபர்மாயியே என்று சொல்வோம். ஃபர்மாயியே. ஃபர்மாயியே என்றாலும் கூறுங்கள், நவிலுங்கள் என்ற கருத்து. ஃபர்மாயியே. அல்ஹம்துலில்லா. அம்ருடைய விடயம் ஓரளவு போதும் என்று நான் நினைக்கின்றேன். இன்று நாம் நஹி, அதாவது விலக்கல் வினை பற்றி படிப்போம். நஹி, ப்ரொஹிபிஷன், இம்பெரட்டிவ்ல வரக்கூடியது தான். அம்ரை அமைத்து அதன் பின்னால நாம் விலக்கல் வினையை ஏற்படுத்துவோம். அதற்கு உருதுவிலும் அரபியிலும் நஹி என்று கூறுவோம். பாருங்கள், நஹி. நோன் ஹாயா, நஹி. பொதுவாக உருதுல நெஹி என்று இருக்கிறது. நெஹி என்றால் இல்லை. அந்த நெஹி அல்லது இது, அந்த நெஹி அல்ல இது, இது நஹி. நஹ்யோ, நஹ்யுன் என்று அரபியில் சொல்வார்கள். மாறாக நாம் உருதுல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இலகுவாக நஹி என்று சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ்
ஏற்கனவே நீங்கள் ஆனா ஆ என்று படித்தீர்கள். இந்த ஆ என்ற வார்த்தைக்கு கருத்து தான் வா. அதுக்கு முன்னால நாம் மத் என்ற வார்த்தையை சேர்ப்பதின் மூலமாக நஹி விலக்கல் வினையை, அதாவது ப்ரொஹிபிஷனை அமைத்துக் கொள்ள முடியும். மத் ஆ வராதே. அதே போன்று இந்த ஆவுக்கு முன்னால நா நூனும் இந்த ஹாவை நா நா ஆ நா ஆ வராதே என்று கூறலாம். மத் ஆ என்றாலும் வராதே என்ற கருத்து, ந ஆ என்றாலும் வராதே. மேலும் நாம் ஆரம்பத்தில் அம்ருவில் பார்த்ததை போல மத் ஆ, மத் ஆவ், மத் ஆஇயே, மத் தஷ்ரீஃப் லாயியே என்றும் சொல்லலாம். அதே போன்று ந ஆ, ந ஆவ், ந ஆயே, ந தஷ்ரீஃப் லாயே என்று சொல்லலாம். இவ்வாறாக மஸ்தர்ல ஆரம்பித்து என்னென்ன அம்ருடைய வார்த்தைகளை நாம் படித்தோமோ அவைகள் அனைத்துக்கும் முன்னால நாம் மத் என்கிறதனை அதிகரிப்பதின் மூலம் நஹி விலக்கல் வினையை நமக்கு இலகுவாக அமைத்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் மத் ஆ வராதே, மத் ஆவ் வராதீர்கள், மத் ஆயே வராதீர்கள் மிகவும் கண்ணியமாக. ந ஆ வராதே, ந ஆவ் வராதீர்கள், ந ஆயே வராதீர்கள் கண்ணியமாக. இந்த முறையில் இந்த மத் என்ற வார்த்தையை நமக்கு எப்படி அம்ருக்கு முன்னால சேர்க்க முடியுமோ, நா என்ற வார்த்தையும் எப்படி அம்ருக்கு முன்னால சேர்க்க முடியுமோ அதே போன்று அம்ருக்கு பின்னாலேயும் சேர்க்க முடியும். ஆமத், ஆமத் அல்லது ஆனா என்று அம்ருக்கு பின்னால இவைகளை சேர்ப்பதின் மூலமாக ஒரு கண்டிப்பு உண்டாகிவிடும், உறுதிப்பாடு உண்டாகிவிடும். உதாரணத்துக்கு கண்டிப்பாக சொல்கிறோம், ஆமத் வந்துடாதே, ந ஆ வந்துடாதே என்று ஒரு கண்டிப்போடு கூறுவதற்கு நாம் இந்த ஆ என்ற அம்ருக்கு பின்னால மத் என்கிறதை சேர்ப்போம். ஆரம்பத்தில் மத் என்கிறதை சேர்த்தோம் அம்ருக்கு முன்னால, மேலும் ந என்கிறதையும் சேர்த்தோம் அம்ருக்கு முன்னால. ஆனால் இப்பொழுது நாம் அம்ருக்கு பின்னால சேர்த்திருக்கிறோம். அம்ருக்கு பின்னால சேர்க்கிறதின் மூலமாக ஒரு கண்டிப்பு உருவாகிவிடும் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையிலே ஆமத் வந்திடாதே, ஆனா வந்திடாதே என்று கூறுவோம். அவ்வாறே அனைத்து அம்ரில் எடுத்த வார்த்தைகளுக்கும் எங்களுக்கு பின்னால சேர்த்துக் கொள்ள முடியும். ஆமத், ஆவுமத், ஆயேமத், ஆனா, ஆவுனா, ஆயேனா. இவைகள் அனைத்தும் அம்ருக்கு பின்னால சேர்க்கிறதின் காரணமாக ஒரு கண்டிப்பை உருவாக்க முடியும், ஒரு உறுதிப்பாடை உருவாக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வாறாக நீங்கள் எத்தனை அம்ருடைய வார்த்தைகளை படித்தீர்களோ அவைகள் அனைத்துக்கும் இந்த சொல்லப்பட்ட 2 விதிமுறைகளில் நீங்கள் சேர்ப்பதின் மூலமாக நஹி விலக்கல் வினை, ப்ரொஹிபிஷன் உடைய வேர்டை அமைத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது நீங்க படித்த வார்த்தைகள்ல இருந்து உங்களுக்கு மிகவும் இலகுவான முறையில் ஒரு சென்டென்ஸ் ஒன்றை, அதாவது ஜும்லா ஒன்றை, ஒரு வசனத்தை அமைப்பதற்கு நான் கற்றுத்தரப் போகின்றேன். பாருங்கள், நீங்கள் இதுவரைக்கும் படித்ததை வைத்து எப்படி வசனம் அமைப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு நாம் பாவிக்கக்கூடியது ஒன்றுதான் கர். கர் என்றால் செய். மாறாக நாங்கள் அம்ரு படிச்சோம் ஆக்கர். ஆக்கர் என்றால் வந்து.
அதே மாதிரி ஜாக்கர் பெய்ட்டு அல்லது போய், போல்கர் பேசி, கஹ்கர் கூறி அல்லது சொல்லி என்ற அடிப்படையில் இந்த அம்ருக்கு முன்னால இந்த கர் என்ற வார்த்தையை சேர்ப்பதன் மூலமாக எங்களுக்கு ஒரு வசனத்தை அமைக்க முடியும். அந்த அடிப்படையில் இன்னும் பாருங்கள், கொஞ்சம் முன்னேறி போவோம். அம்ரை வைத்தே நாங்கள் அமைப்போம். ஆக்கர் பேட்டோ, ஆக்கர் பேட்டோ, வந்து அமருங்கள், வந்து அமருங்கள், ஆக்கர் பேட்டோ. ஜாக்கர் சுனோ, போய் கேளுங்கள் அல்லது போய் செமடிங்கள். சல்கர் ரோகோ, சல்கர் சல்கர் ரோகோ. இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கவில்லை. ரோக்னா உடைய மஸ்தர்ல இருந்து வரும். அதாவது பாருங்கள், ரோக்னா, ரோக்னா, ரோக்னா என்றால் தடுத்தல். ரோக்னா, ரோக், ரோகோ, ரோக்கியே. எனவே சல்கர் ரோகோ, போய் தடுங்கள், போய் தடுங்கள். பேட்கர் யாத் கரோ, பேட்கர் யாத் கரோ. உட்கார்ந்து ஞாபகப்படுத்துங்கள் அல்லது உட்கார்ந்து மனனம் செய்யுங்கள். எனவே இன்று நாம் மிக முக்கியமாக கற்ற 2 விடயங்களை மீண்டும் நான் உங்களுக்கு கூற விளைகிறேன். அதாவது அம்ருக்கு முன்னால மத் சேர்ப்பதின் மூலமாக விலக்கல் வினையை எமக்கு அமைத்துக் கொள்ள முடியும். அதாவது மத் ஆ வராதே, மேலும் மத் ஜா போகாதே, மத் சுன் கேட்காதே, மத் தேக்கோ பார்க்காதே, மத் லோ எடுக்காதே, மத் தோ கொடுக்காதே, மத் பியோ குடிக்காதே, மத் லிக்கோ எழுதாதே, மத் படோ படிக்காதே, மத் யாத் கரோ ஞாபகம் செய்யாதே, மத் மிலோ சந்திக்காதே, மத் ரோக்கோ தடுக்காதே, மத் கஹோ சொல்லாதே. இந்த முறையில எங்களுக்கு மத்த பாவிக்க முடியும். அதே போன்று அதுக்கு பின்னால வந்த ஜம்முடைய, பொலைட்டுடைய, எஹ்திராமுடைய, மரியாதைக்குரிய சீகாக்கள், எடுப்புகள், அந்த வார்த்தைகளையும் இந்த மத்தை பாவிக்க முடியும். மேலும் நாம் கூறினோம், இந்த மத்தை முன்னால சேர்த்ததின் காரணமாக அந்த தடுப்பு வினை உண்டாகிவிடுகின்றது. மத்தா வராது. இதனை பின்னாலையும் சேர்க்கலாம். ஆமத் பின்னால சேர்க்கிறதன் மூலமாக ஒரு கண்டிப்பும் உறுதிப்பாடும் உண்டாகிவிடும் என்று சொன்னோம். அப்படி என்றால் ஆமத் வந்துடாதே. மேலும் இந்த ஆவுக்கு முன்னால இதே வேண்டாம் என்ற கருத்தை கொடுப்பதற்கு நாவையும் பாவிக்க முடியும். வராதே, வர வேண்டாம். மேலும் இதனை எங்களுக்கு பின்னுக்காலம் பாவிக்க முடியும். அப்பொழுது ஒரு கண்டிப்பு உண்டாகிவிடும். ஆனா வந்துடாதே. எனவே 3வது விடயம் நாங்கள் படித்தோம், கர். இந்த கர் என்பதனை நாம் கருத்து கொடுப்பதாக இருந்தால் செய், கர்னா கர், கரோ கரி என்றாலும் கூட ஒரு ஏவல் வினையோடு சேர்ந்து வரும் பொழுது அதனுடைய கருத்து அமையும் முறையை பாருங்கள். இப்பொழுது ஆவை சேர்த்தோம். ஆக்கர். ஆக்கர் என்றால் வந்து. வந்து பேட்டோ. பாருங்க, பேட் அல்லது பேட்டோ, பேட்டியே எல்லாம் சொல்லலாம்.
ஆக்கர் தஷ்ரீஃப் ரக்கியே, வந்து அமருங்கள், வந்து உட்காரு, ஆக்கர் பேட்டோ, ஜாக்கர் போலோ, போயிட்டு சொல்லுங்கள், பேட்கர் யாத் கரோ, அமர்ந்து ஞாபகம் செய்யுங்கள் அல்லது மனனம் செய்யுங்கள். இவ்வாறாக இந்த கர் என்ற வார்த்தையை சேர்ப்பதன் மூலமாக வந்து, போயிட்டு, உட்கார்ந்து, நின்று, எழுந்து என்ற வார்த்தைகளை எங்களுக்கு அமைத்துக் கொள்ள முடியும். உட்கர் படோ, உட்கர் படோ, எழுந்து படியுங்கள். உட்னா மஸ்தர், உட்னா எழும்புதல், உட்னா உட், உட்டோ, உட்டியே, உட்டியே. இப்பொழுது எழுந்து, அதாவது நின்ற நிலைமையில் படி என்று நாம் சொல்வோம். எப்படி? உட்கர் படோ, உட்கர் படோ. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடங்கள் அதிகமாக செல்வதின் காரணத்தினால் சில சிரமங்கள் ஏற்படலாம். இன்று 3 விடயங்களை படித்திருக்கின்றோம். இவைகளை நன்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் யூடியூப் சேனலில் கேட்டு அதற்குண்டான தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.